ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேட்டில் டூ டெவான்ஸோட 200 எபிசோடு தான். எப்பயும் போல் ஒரு வாய்ஸ் வந்து போன எபிசோட் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எபிசோட ஸ்டார்ட் பண்ணி விடுது. ஸ்டார்டிங்கில் நம்ம யோகி தான் கட்டுறாங்க. அவர் வந்து ஜேயான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேயான் யோமிங் ஒரு டைம் பார்த்துட்டு குயின் மெடிசோ சேஃபான்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு யோமிங்கிட்ட வந்து சொல்கிறாரு, பிரதர் யோங்மிங், நீங்கள் வந்து உங்கள் வார்த்தைகளை வந்து காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே இருக்க ப்ராப்ளத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்கை டீமன் ஃபீனிக்ஸ் கிளானோட ஹெட் ஹாங்டியான் சொல்கிறான், ஜேயான் கடைசியாக நீ வெளில வந்துட்ட அப்படின்னு சொல்கிறான். அது ஜேயான் இதனோட கோலு என்னை வெளில வர வச்சுட்டல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஹாங்டியான் சொல்கிறான், நீ வந்து நினச்சிட்டு இருக்க என்னோடய எல்டர்ஸை வந்து நீ பிடிச்சி வச்சு ட்ரெடன் பண்ண, அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரிலீஸ் பண்ணனால உன்னை சும்மா விட்டுருவனு நீ எங்கள் கிளானோட அந்த போன் விங்ஸையும் ரீஃபைன் பண்ணியிருக்க. இன்றைக்கி உன்னை சாவடிச்சு ஸ்கை டீமன்ஸ் ஃபினிக்ஸ் கிளானா இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டுறேன். நான் உன்னை சாவடிக்கிறது வந்து பார்த்தா கொஞ்சம் கூட கருணையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த அட்டாக் பண்ணுறான். கொஞ்சம் ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்ம ஜேயானு என்னோட இவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீமன் ஃபினிக்ஸ் கிளான் விங் இருக்குல்ல, அந்த விங்ஸ் வர வச்சிடறாரு. அதை பார்த்து அந்த ஹாங்டியான் என்னது என்னோட கிளானோட போன் விங்ஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். ஜேயானும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் வந்து வழக்கமாக அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. 2 பேர் ஃபைட் சரியான ஃபைட் போயிட்டுருக்கு. நடுவில் வந்து பார்த்தா ஃபேஸை கிழிச்சிட்டு ஃபேஸ்க்குள்ளே அடிச்சிக்கிறாங்க. அந்த இம்பேக்ட் பார்த்தா கீழே நம்ம யோமிங்கெல்லாம் இருக்கிறாங்களா அவங்களெலாம் வந்து அப்படியே காட்டுது. அந்த டைமில் ஹாங்டியான் அவனே சொல்லிக்கிறான், அவன் வந்து அந்த போன் விங்ஸை யூஸ் பண்ணி என்னோடய ஸ்பீடுக்கு வந்து மேட்ச் கொடுக்குறான், அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் ஜேயான் என்ன பண்ணுறான், ஹாங்டியானை வந்து அந்த ரூலர் வச்சு அட்டாக் பண்ண வரான். அந்த டைமில் ஹாங்டியான் என்ன பண்ணுறான், டீமன் ஃபினிக்ஸ் ஸ்டெப்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறான். அதை வச்சு ஜேயானையும் அட்டாக் பண்ணுறான். அவன் என்ன தான் ஜேயானை வந்து அட்டாக் பண்ணாலும் ஜேயான் வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ண போகிறப்ப பார்த்தா அவன் இல்யூஷன் மாதிரி நிறைஞ்சிடுறான். அது ஒரு கட்டத்தில் வந்து ஜேயான் நோட் பண்ணுறாரு. அவன் சொல்கிறான், சோல் கிளானோட ஹால் மாஸ்டர் நீ தோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமர்ஸை கிளப்பி விட்டுருக்காங்க. இதை வச்சு பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேயானை வந்து அட்டாக் பண்ணுறான். ஜேயான் என்ன பண்ணுறான், ஒரு கையை அப்படியே பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு அவன் சொல்கிறான் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எல்யூஷன் பாடி வர வச்சிடறான். அந்த எல்யூஷன் பாடி வர வச்சு ரூலர் மூலிமா ஒரு அட்டாக் கொடுத்துட்றான் அவனுக்கு. அவன் தைச்சிக்கிட்டே பின்னாடி போயிட்டு ஜேயான் உன்னோட ஸ்டெப்ஸு மூவ்ஸு நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அவனோட டீமன் ஃபினிக்ஸ் ஸ்டெப்ஸ்ன்றது பார்த்தா சொல்லப்போனால் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுகிட்டே வந்து பார்த்தா அந்த ஃபீனிக்ஸோட கால் மாதிரி வரும்ல, அந்த ஃபார்மேஷனை க்ரியேட் பண்ணிட்டு குயின் மெடிசோ அட்டாக் பண்ண போயிடுறான். அப்போ ஜேயானை பார்த்து ஹாங்டியான் பாம் சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கி அந்த ஃபீனிக்ஸ் மாதிரி இருந்ததில் அதை அட்டாக் பண்ண அமைச்சிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த புத்தாவத்தெலாம் வச்சு அவனை சரௌண்டர் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணுறான். அப்போ வந்து பார்த்தா அவன் என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறவ பார்த்தா ஜேயான் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அவன் வந்து அந்த கண்டென்ஸ் ஃபிங்கர் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்கை பார்த்துட்டு அவன் வந்து என்னடா எதுவுமே வரலையும் பார்த்தா அவனோட கையில் மட்டும் ரோஸ் கலர் மினுக்குது. அப்படியே வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் ஜேயான் சொல்கிறான் அது வெடிச்சிட்டுன்னு. அப்போ வந்து என்ன பண்ணுது, அந்த ஹெவன்லி ஃப்ளேம்லாம் வந்து மொத்தமாக வந்து அவன் கை கால்லாம் உள்ளே போயிட்டு அவனை சுத்தமாக வெடிக்க வைக்குது. அதை பார்த்து அவன் கிளான் மெம்பர்ஸ்லாம் வந்து கிளான் லீடர் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. அப்போ யோமிங் என்ன பண்ணுறாரு, அவரோட எல்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு சுற்றி சரண்டர் பண்ணிடுறாரு. யோமிங் சொல்கிறாரு, நீங்களாம் வந்து உங்கள் கிளான் லீடரை காப்பாற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னை தாண்டி போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹாங்டி என்ன பண்ணுறான், வெடிச்சு சதானை வந்து பின்னாடி வந்து விழுறான். அவன் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த உள்ளே போன அந்த ஹெவன்லி ஃப்ளேம் எல்லாத்தையும் வந்து வெளில டீக்ரேட் பண்ணிடுறான். அவன் பண்ணிவிட்டு ஜேயான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நீ வந்து எனக்குள்ளேயே வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து கொடுக்குற துணிஞ்சிட்டல, உன்னை வந்து பீஸை கிழிக்க விட மாட்டேன்னா சொல்லிட்டு அவன் பவர்லாம் யூஸ் பண்ணி விங்ஸ் மாதிரி வர வச்சு அப்படியே வந்து ஃபீனிக்ஸாக மாறிடுறான். அதை பார்த்து ஜேயான் சொல்கிறான், சோல் பவர்ன்ற யூஸ் பண்ணுறப்ப பார்த்தா எல்லா மேஜிக்கல் பீஸஸ்ட்டும் வந்து பார்த்தா வீக்னஸ் அடையும், அதில் வந்து நீயும் தடையிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வஜ்ரா கிளாஸ் பாடி இருக்குல்ல அதை கொண்டு வந்துடுறான். அவனை சோல் பவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சதான். அப்போ ஃபீனிக்ஸ் அம்மாலாம் ஹாங்டியான் அவன் வந்து ஜேயான் அட்டாக் பண்ண வரான். அப்போ ஜேயான் வந்து ஹாங்டியான் வாட்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த வேவ்ஸ்லாம் வந்து பார்த்தா அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி கட்டுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தா அதை தாண்டி அவன் ஊடுருவி வரான் அந்த ஃபீனிக்ஸாக இருக்க அந்த ஹாங்டியான். ஒரு கட்டத்தில் ஹாங்டியான் பார்த்தா ஃபீனிக்ஸ் ரோர்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த அட்டாக் யூஸ் பண்ணுறான். அந்த ரோர் வந்து பார்த்தா அவனை வந்து கத்திக்கிட்டு அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் வஜ்ரா கிளாஸ் பாடியோட அந்த சோல் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவனால் எதுவும் பண்ண முடியல. அவன் வந்து நீ எவ்வளோ நேரம் தான் இதை வச்சு அட்டாக் பண்ணுறான் பார்க்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தா அதே ஸ்டேபிளாக நிற்கிறான். ஜியான் வந்து பார்த்தா அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி இன்னுமே அட்டாக் பண்ணுறான். அந்த அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து பார்த்தா அந்த ஃபீனிக்ஸாக இருக்க ஹாங்டியான் வந்து அந்த ஃபெதர்ஸ் வச்சு அந்த கிளாஸ் பாடி மொத்தமாக வந்து வெடித்து செதற வச்சிட்றான். அப்போ வந்து ஜியான் நோக்கி அட்டாக் பண்ண வரப்போ ஜியான் என்ன பண்ணுறான், ஜியோ கிட்ட வந்து அந்த டீமன் டிஸ்ட்ராக்ஷன் லோட்டஸ் வந்து வாங்குறான். அவன் லோட்டஸோட வந்து ஹாங்டியான் அட்டாக் பண்ண சொல்லி ரெடியாக இருக்க பார்த்தா ஒரு ஆரா ஃபீல் பண்ணுறான். இந்த ஆரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்கான பவர் லாக் வச்சு அவர் அட்டாக் பண்ணுறாங்க ஹாங்டியானை. அவன் அந்த அட்டாக் தாங்க முடியாமல் ஃபீனிக்ஸ் ஃபார்ம்லேருந்து நார்மல் ஃபார்ம் மாதிரி தெரிச்சு போய் விழுந்துடுறான்.
அந்த இடமே பார்த்தா ஒரு ஒளி வெள்ளமா இருக்குது. மின்மினி பூச்சி மாதிரி வந்து பார்த்தா அந்த பவர் ஆராஸ்லாம் வந்து மின்னிட்டுருக்கு. அப்போ ஜியான் வந்து அவர் கையில் இருக்க அந்த ஆங்கிரி புத்தரோடஸ் வந்து மறைய வச்சுட்டு பார்க்குறாரு. எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா குயின் மெடிசா வந்து ஸ்னேக் ஃபார்மில் வந்து பார்த்தா அந்த ஒலியோட ஒலியா அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி மேலே வந்து நிற்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தா அங்கே இருக்க எனர்ஜி எல்லாத்தையுமே அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்க ஃபார்மே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. அவங்கள வந்து ஃபோர்ஷா தூஷங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ அவங்க ட்ரெஸ்ஸுமே வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜியான் நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஜியான் நினைக்கிறாரு, அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பவர் இல்லாமல் வந்து பார்த்தா எப்படி ஸ்டார்டிங்கில் சந்திச்சாங்களோ அந்த நினைவுகளை நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் குயின் மெடிசாட்ட கேட்குறாரு, உங்கள் கல்டிவேஷன்லாம் முடிஞ்சான்னு. அது குயின் மெடிசா சொல்கிறாங்க, உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தா கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நீ. நான் நினச்சேன் இந்த டைம் வந்து உன்னை சப்ரஸ் பண்ணிடலான்னு. ஆனால் வந்து இன்னுமே வந்து பார்த்தா நீ என்னோட ஃபேர் அது ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை காட்டிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேன் சொல்கிறாரு, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, நீ வந்து ஃபோர்ஸ் ஆஃப் தூஷன் அது வந்து அவ்வளோ வீக்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. குயின் மெடிசா வந்து இங்கே பாரு சொல்லிட்டு அவங்க கையை காட்டுறாரு. அதை பார்த்து ஜேன் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. அப்போ குயின் மெடிசா சொல்கிறாங்க, இது 7 கலர்ஸ் சாலவிங் பைத்தோனா உண்மையான ஸ்கில்ஸு. நான் வந்து எப்போ வந்து கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கனோ அப்போ வந்து ஒரு இது யாரும் என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த வாய்ஸை நோக்கி நான் போயிட்டே இருந்தேன். ரொம்ப பாட்டமில் பார்த்தா என்னோடய ஆன்செஸ்டர் வந்து லேயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க இருந்தாங்க. அதாவது அவங்களோட அந்த ரிமென்ஸ் சோல் மட்டும் அங்கே இருந்தது. அவங்க தான் என்னை கைட் பண்ணாங்க. அவங்களோட பாடி வந்து அங்கே ஃபுல்லாகவே அழிஞ்சிடுச்சு. அவங்களோட சோல் மட்டும் தான் அங்கே மீதி இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சோல் பவர் வந்து அதாவது அந்த ஆத்மா வந்து என்னோட ஒரு பார்ட்டியாக வந்து இணைச்சிட்டாங்க. அது மூலிமா வந்து இன் ரிட்டர்ன் வந்து பார்த்தா நான் வந்து 7 கிளப் போயிட்டோன்னா ஃபுல் பவர் அடைஞ்சேன். அதனால என்கிட்ட இருக்க பவரும் அந்த பவரும் ஒன்றா சேர்த்து நான் 9 கிளப் போயிட்டேன்னா வந்து உருவெடுத்தேன். அதில் வந்து அந்த ஃபோர்ஸ் வச்சு தான் வந்து நான் ஈஸியாக வந்து ஹாங்டியனை வந்து தோற்கடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியான் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ரிமன்சோவில் வந்து நீ ஏற்றுக்கிறதுனால உனக்கு எந்த ப்ராப்ளம் வராதா? அவங்க வந்து உன்னோட கான்ஷியஸில் வந்து எதுவும் தொல்லை தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது குயின் மெட்ஸா சொல்கிறாங்க, அவங்க வந்து என்னோடய ஆன்செஸ்டர். அவங்களோட பவர் வந்து நான் எடுக்கிறதுனாலையும் அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து சோலாக இருந்த காரணத்தால் வந்து பார்த்தா அவங்களுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்காது. ஒன்லி அவங்களோட பவர் மட்டும் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பண்ண என்னோடய ஆன்செஸ்டருக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல, அவங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியான் சொல்கிறாரு, இங்கே இருக்க எல்லா ப்ராப்ளமும் முடிச்சக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தா சோல்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு எதாவது டெக்னிக் இருக்கான்னு பார்த்து அதை மாஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்ற மாதிரி குயின் மெடிசன் சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்டன் ஏஞ்சி அவன் நினைக்கிறான், 9 கலர் ஹெவன்லி பைத்தான் மட்டும் இங்கே இன்வால்வ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதில் தலையிட்டிருக்க மாட்டேன், என் கிளானையும் தலையிட வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே ஜியான் இந்த டைம் வந்து நான் தோல்வி வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ ஜியான் சொல்கிறான், உனக்கு வேணுன்றப்போ வர, உனக்கு வேணுன்றப்போ இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் சொல்லிட்டு என்ன அப்படி போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ குயின் மெடிசன் அப்போ சொல்கிறாங்க, நீ சாக வேண்டியதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்னேக்ஸ் நிறையா வந்து ஃபார்ம் பண்ணி அனுப்புகிறாங்க. அது வந்து அவனை சுற்றி லாக் பண்ணிடுது. கூடவே நம்ம யோமிங்கோட ஆளுங்களும் வந்து சுற்று போட்டுறானுங்க. அப்போ வந்து நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, குயின் மெடிசா கத்தியை வர வச்சுட்டு அவனை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹாங்டன் என்ன பண்ணுறான், சிரிச்சுக்கிட்டே வந்து, நான் ஏன் உன்னை இங்கே வந்து கவர்ந்து இழுத்தேன், ஏன் உன்னை இங்கே ஸ்டாப் பண்ண வச்சுன்னு தெரியுமா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டு அவன் சொல்கிறான், டிராகன் எம்பரர் வந்து பார்த்தா ரொம்ப வந்து சின்ன பொண்ணு, அதனால தான் வந்து உன்னை இங்கே கவர்ந்து இழுத்தேன், அவள் கூட அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க அதுவும் சொல்கிறான். அப்போ ஜியான் சொல்கிறான், வாயை திறந்து பேசுகிறா என்ன ஆச்சுன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், டிராகன் எம்பரர் வந்து பார்த்தா சின்ன பொண்ணாக இருந்தாலும் வந்து பார்த்தா அவளோட கிளானை வந்து யூனிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்கா. ஆனால் மற்ற டிராகன் கிளானோட அந்த ஹெட்ஸ்லாம் வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே சிரிச்சுட்டே அவன் சொல்கிறான், இதுவே நானாக இருந்தால் உன் இடத்துல இந்நேரத்துக்கு நான் வேகமாக அந்த டைஃபேஷன் டிராகன் கிளானுக்கு போயிருப்பேன், அப்படிலாம் டிராகன் எம்பரோட பாடியை வந்து வாங்குறதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ குயின் மெடிசா சொல்கிறாங்க, இன்னும் லேட் ஆகலை, ஒன்று கொண்டுட்டு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பவர் லாக் வச்சு லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த டிராகன்ஸ்லாம் அட்டாக் பண்ண ஏவி விடுறாங்க. அந்த டிராகன்ஸ்லாம் பக்கத்தில் வர பார்த்தா அவன் எல்லாத்தையும் வெடிச்சிட்டு ஃபீனிக்ஸாக மாதிரி தப்பிச்சு போக பார்க்குறான். ஆனால் அதை பார்த்து என்ன அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ரா கிளாஸ் பாடியை மாறி அவனை வந்து போகிற இடத்துல ஒரு குத்து விடுறாங்க. அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே தெரிச்சு இந்த பக்கம் வருது. குயின் மெடிசா என்ன பண்ணுறாங்க, அவன் கத்தியை வந்து பார்த்தா ரொம்ப நீட்டாக செயின் மாதிரி மாறிடுது. அதை வச்சு அவனை வந்து ஃபீனிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு கிளிக்கிறாங்க. மொத்தமாக குத்தி ஒரு இடத்துல வேகமாக இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவன் நார்மல் பாடி கொண்டு வந்துடுறான், மனுஷன் மாறிடுறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க கத்தியை வச்சு அவன் கழுத்து அப்படியே வந்து சுற்றி போட்டுறாங்க. அப்படியே இழுக்க அவன் அப்படியே செத்து கீழே விழுறான். அதை பார்த்தா இந்த ஃபீனிக்ஸ் கிளான் மெம்பர்ஸ்லாம் வந்து ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஜியான் வந்து, யோமிங் ப்ரோ
நான் வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயின் மெடுசா கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம டிராகன் கிளானை தான் கட்டுறாங்க. அங்கே நார்த் டிராகன் கிங் வந்து பார்த்தா டிராகன் எம்பரர் சாவத்துக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுற ரெடி ஆகிறதோட வந்து பார்த்தா இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எபிசோட சீக்கிரம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேட்டில் டுடே எவெண்ட்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. அடுத்த எபிசோட பார்க்கலாம்.